திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். நல்ல பாட்டு, சும்மா ஞாபகத்துக்கு வந்ததுங்க. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. புல்லட் ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா? இருக்கு, வெளிநாட்டுல இருக்கு, நம்ம நாட்டுல கிடையாதுங்க. நம்ம நாட்டுல இந்த புல்லட் ட்ரெயின் இல்லைன்ற ஒரு குறை தமிழ்நாட்டுல போச்சு. புல்லட் ட்ரெயின் வந்துச்சு. அதுவும் என்ன மாதிரி புல்லட் ட்ரெயின்? டிராக்ல ஓடுற புல்லட் ட்ரெயின் கிடையாதுங்க, இது தரையில ஓடுற புல்லட் ட்ரெயின். அதுவும் பாருங்க, மனித உருவில் நடமாடும் புல்லட் ட்ரெயின். யார் தெரியுங்களா? நம்ம ஏன் சொல்லணும்? புல்லட் ட்ரெயின் வேகத்துல போயிட்டு இருக்கு. ஆட்சியில எந்த தப்புமே சொல்ல முடியல. புல்லு அரிக்குதுப்பா, புல்லு அரிக்குதுப்பா, புல்லு அரிக்குதுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். குறையே சொல்ல முடியாத ஆட்சி புல்லட் ட்ரெயின் வேகத்துல போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது புல்லு அரிக்குதுன்னு செய்யும், அரிக்கும். அந்த புல்லு அரிக்கிறது தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா என்ன மாதிரி அரிக்குதுன்றத பார்க்க போறோம். இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். அது எப்படிங்க? குறையே சொல்ல முடியாத, எந்த வகையிலும் குறையே சொல்ல முடியாத ஆட்சி புல்லட் ட்ரெயின் வேகத்துல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா புல்லட் ட்ரெயின் வேகம் இல்லைங்க, அதையும் தாண்டி வேகமாக ஓடுற காட்சி நம்ம தினம்தோறும் பார்த்து தானே இருக்கிறோம். சிஎம் சார் பிரஸ் மீட் பண்ண மாட்டாரு, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டாரு. அமைச்சர்கள் பாருங்க பிரஸ் மீட் பண்ணுவாங்க, ஆனா பாருங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பத்தி மட்டும் வரியாக பேசுவாங்க. ஏதாவது பாருங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான கேள்வியை கேட்டுட்டா எஸ்கேப் ஆயிடுவாங்க. அது இவரு அவருன்ற பாரபட்சம் எல்லாம் கிடையாதுங்க. அனைத்து அமைச்சர்களும் சொல்லி வைத்ததை போல அனைத்து அமைச்சர்களும் ஓட்டப்பந்தயம் எல்லாருக்கும் வச்சிருந்தா முதல் கப்ப அடிச்சு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஓடுவாங்க. இப்போ ஓடுறதை தாண்டி இன்னொரு ஃபேஷன் உருவாகி இருக்கு. என்ன தெரியுங்களா? ஒரு கேள்வி கேட்டா அது பாருங்க அந்த இடத்த பத்தி இந்த இடத்துல கேட்கக்கூடாது. எந்த இடத்த பத்தி கேட்கறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து கேட்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஸ்ரீராஜ் சார் சொன்னதை பாருங்க. இந்த இடத்துலயும் மறுபடியும் பழைய எஸ்.எஸ். சந்திரன் செந்தில் காமெடி தாங்க ஞாபகத்துக்கு வருது. டேய், அவன் என்ன கேட்டான்? சௌக்கியமானதானே கேட்டான். அவன் என்ன கேட்டான்? சௌக்கியமானு கேட்டான். செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டா அப்படி ஒண்ணு கேட்பானே. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அவங்க என்ன கேட்டாங்க பிரஸ்ல. தூத்துக்குடி கப்பல் கட்டும் தளத்திற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் பண்றாங்களேன்னு கேட்டாங்க. போராட்டம் பண்றாங்களா? எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லினா கூட பரவாயில்ல. எனக்கு தெரியாதுங்க, நான் என்னன்னு வந்து மீனவர்கள் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஓடினா கூட பரவாயில்ல. ஆனா பாருங்க, இது கோவில்பட்டி. எப்படிங்க? இது கோவில்பட்டி. இங்க இந்த கோவில்பட்டியை பத்தி மட்டும் பேசணும். தூத்துக்குடியை பத்தி பேசணும்னா தூத்துக்குடியில வந்து கேட்கணும். கோவில்பட்டி என்ன சிங்கப்பூர்ல இருக்கா இல்ல தூத்துக்குடி அண்டார்டிகாவில் இருக்கா? அந்த நாட்டை பத்தி ஏன்பா எங்க கிட்ட கேக்குறீங்க? அந்த நாட்டுல வந்து கேளுங்க, இல்ல அந்த நாட்டுக்காரங்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்ற மாதிரி. கோவில்பட்டியில் இருந்து கொண்டு தூத்துக்குடியை பத்தி கேட்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? சரி, தூத்துக்குடியை பத்தி பேசணும்னா தூத்துக்குடியில வந்து கேட்கணும். இப்ப கச்சத்தீவை குறித்து பேசணும்னா அப்ப கச்சத்தீவை நின்று தான் கேட்கணுமா? அப்ப காவிரி நீரை குறித்து பேசணும்னா குடகுமலைக்கு வாங்கப்பான்னு சொல்லுவாங்களா? இல்ல குடகுமலைக்கு வந்துதான் அந்த கேள்வியை கேட்கணும்னு வாங்களா? ஆமா, அப்படிதான். இனிமே எல்லாம் அப்படித்தான். நீங்க தானே மாற்றம் கேட்டீங்க. மாற்றத்தை நாங்க எப்படி காட்டுறதுங்க? ஏதாவது இந்த மாதிரி புதுசா எசக ஏடா கூடமா எக்கு தப்பா பண்ணி தான் பாருங்க மாற்றத்தை காட்ட முடியும். மாற்றத்துக்காக நாங்க வந்திருக்கோம்னு சொல்லி இனிமே எதை பத்தி கேட்டாலும் கடலை பத்தி பேசணும்னா கடலுக்கு நடுவுல வந்து கேள்வி கேளுங்க. கண்டிப்பா அப்படிதான். ஏன் அந்த மாதிரினா, இப்போ அந்தந்த இடத்தை குறித்து இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கோவில்பட்டினா அந்த கோவில்பட்டிக்குள்ள என்ன பிரச்சனை, எதுக்காக போறாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் என்னன்ட்டு இவங்க குரூப் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரிப்ட் அடிப்படையில் அந்த ஏரியாவை பத்தி பேசும்போது அந்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பேசிடுவாங்க. இப்ப பாருங்க, சம்பந்தம் இல்லாம கோவில்பட்டியில் நின்று கொண்டு தூத்துக்குடியை பத்தி கேட்டீங்கன்னா தூத்துக்குடியில என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு தூத்துக்குடியை பத்தி பேசினா எப்படி அவர் பதில் தெரியும்? அதனால்தான் அவர் தூத்துக்குடியில வந்து கேளுங்கன்னார். ஏன்னா அந்த தூத்துக்குடியோட பிரச்சனை ஸ்கிரிப்ட் அங்கதான் இருக்குது. அங்க இருக்கிற ஸ்கிரிப்டுக்கு இங்க கேள்வி கேட்டா எப்படிங்க பதில் வரும்? அதனால்தான் பாருங்க கேள்வி கேட்டுக்கினே இருக்கிறாங்க. சார், நீங்க என்னங்க தனியாருக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியுதுங்களே, மீனவர்கள் பிரச்சனை குறித்து பேசவே மாட்டீங்களான்ட்டு சேஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆனா பாருங்க பிரஸ்ஸை விட வேகமா எப்படி ஓடுறாரு. அதை பத்தி கவலைப்படவே இல்லை. நீங்க தனியார் மையத்தை பத்தி தான் மட்டுமே கவலைப்படுற மாதிரி இருக்குது சார். இந்த மீனவர்களுக்கு இதுவரையும் எல்என்டி நிர்வாகமோ அதானி நிர்வாகமோ நிரந்தர வேலை வாய்ப்பே கொடுக்கல. ஆனா நீங்க பார்த்தா 30 நாள்லயே எல்லாருக்கும் வந்து உடனே விரிவாக்கம் பண்றீங்க. கவர்மெண்ட்டுக்கு விடாம எல்லாத்தையும் வந்து விரிவாக்கம் பண்றீங்க. நீங்க ஏன் தனியார் மையத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கேட்கிறோம்.
சார் சொல்லுங்க சார். சார் 30 நாள்ல நீங்க கையெழுத்து போடுறீங்க சார் எல்என்டி துறைமுகம் விரிவாக்கம் பண்றதுக்கு. பராசக்தி படத்துல வர டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஓடினால் 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 வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினால். இல்ல வேண்டாம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாணிலேயே, அவங்க சிஎம் சார் பாஷையிலேயே ஸ்டைல்லேயே சொல்லணும்னு சொன்னா ஓடினே இருக்கிறாரு. நிக்காம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். அடுத்தவங்களை பார்த்து கேலி கிண்டல் நக்கல் நையாண்டித்தனம் எல்லாம் பண்ணாங்க. ஓடினே இருக்கிறாங்கன்ட்டு கடைசியில பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாருங்க, ஒருத்தர் விடாம இவங்க தான் பாருங்க ஓடியே இருக்கிறாங்க. ஆனாலும் நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு புல்லட் ட்ரெயின் வேகத்துல இந்த ஆட்சி போய் நிக்குது. அந்த பக்கம் யாருங்க, செங்கோட்டையன் அவர்கள். என்னவா அவருக்கு, எங்க மத்திய அரசே பாருங்க பாராட்டக்கூடிய அளவில் ஆட்சி போய் நிக்குது. மத்திய அரசும் இன்றைக்கு வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு ஆட்சி எழுச்சியோடும் சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு நடத்தி வருகிற பாங்கினை நீங்கள் காணுகிறீர்கள். மத்திய அரசு பாராட்டுறதுன்னு சொல்லும் போது ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு அதிகாரப்பூர்வமாக பார்லிமெண்ட்லயோ இல்ல அந்தந்த துறை சார்ந்து ஒவ்வொரு மாநிலத்துல என்ன மாதிரி வளர்ச்சி ஒவ்வொரு துறை அடைந்திருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க மத்திய அரசு. அந்த ஒரு வகை. இன்னொரு வகை தனி மனித துதிப்பாடல் புகழ். இந்த தனி மனித துதிப்பாடல் புகழ் பிஸ்கெட் ஜேபி கட்சியில அளவுக்கு அதிகமாகவே இருக்கு. ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்காம நம்ம மோடி அவர்களை குறித்த தனி மனித துதிப்பாடல் அளவுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கும், ஒழித்து கொண்டே இருக்கும். பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க பாடிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க, தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம 24 மணி நேரமும் தனி மனித துதிப்பாடல் புகழ் ஒழித்து கொண்டே இருக்கு இல்லைங்களா? அந்த வகையில பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கும் டிவிகே கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்கின்ற வகையில் பாராட்டுங்க. இதையும் நம்ம சிஎம் சார் பாணி பாஷை ஸ்டைல்லயே போய் சொல்லணும்னு சொன்னா, ரத்தத்தின் ரத்தமே இனிய உடன் வீரப்பே, ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போல நீயும் நானும் ஒண்ணு, அறியாதவங்க வாயில கொக்கோ கோலா பண்ணு. மடைமாற்றம் செய்வாங்க இல்லைங்களா டெல்லி பக்கம், அந்த ஃபார்முலாவை கையில் எடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, என்னப்பா காவிரி நீர் பிரச்சனை குறித்து நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்களா? எல்லா கட்சியும் வாய் தந்து பேசிட்டாங்க, நம்ம சிஎம் சார் மட்டும் அதை குறித்து எதுவுமே பேசலையா? டெல்லியை குறித்து பேசினாலும் வாய் மூடி மௌனியா இருக்காரு. பிஸ்கெட் ஜேபி கட்சி பேரையும் சொல்ல மாட்டாரு, எதையும் எதிர்த்து பேச மாட்டாரு, யாரை பத்தியுமே பேச மாட்டாரு, அமைதியா இருக்காரு. முக்கியமா இந்த காவிரி நீர் பிரச்சனை என்னதான்ப்பா பிரச்சனைன்ட்டு ஒரே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரா? ஏன் அப்படி? அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. ஐயோ என்ன இது, அந்த பக்கம் பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. சிஎம் சார் என்ன ஸ்டைலா ஆய்வு பண்ண அந்த ஸ்டைல பாருங்க சார், பாருங்க சார். அடா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  கொடுத்து வைக்கணும் சார், கொடுத்து வைக்கணும் சார். இந்த ஸ்டைலையும் இந்த கம்பீரத்தையும் பார்க்கும்போது கம்பீரமா, ஆமாமா கம்பீரம் தான், கம்பீரம் தான், கம்பீரம் தான். கம்பீரம்னா சாதாரணமா கம்பீரமா? அந்த கம்பீரத்தை பார்க்கறதுக்காக நாங்க காலையில வெயிட் பண்றோம். எப்பங்க இந்த பிரச்சார சமயத்துல? இல்லைங்க, இப்பதான் பாருங்க அந்த ஆய்வு பண்ண வராரு இல்லைங்களா, அப்படி வருவதற்காக நாங்க காலையில இருந்தே வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமா இருந்தது சார். நான் விஜய் கையே குத்துருக்கேன். சின்ன வயசுல இருந்தே ரசிகர். நான் 4-5 வாட்டி பார்த்திருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்றதெல்லாம். மூஞ்சி இருக்கு இல்லைங்களா, மூஞ்சி நாங்க சொல்லலைங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த மூஞ்சியாவது நாங்க பார்த்துட்டு போலான்ட்டு பார்த்தவங்க சொல்றதை சொன்னோம் சார். சந்தோஷமா இருக்கு. எப்ப வருமானு தான் வந்து நின்று கிடக்குற வெயில் கூட பார்க்காத அவர் மூஞ்சாச்சு பார்க்கலான்ட்டு வந்து நின்று இருக்கோம். விஜயை பார்த்தாலே சந்தோஷம். விஜயை பார்த்ததுதான் சந்தோஷம். விஜய் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஊருக்கு வந்திருக்காங்கல்ல, அது எங்க ஊருக்கு தான் வந்திருக்கு. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிருக்கேன். இது மட்டுமா, ஆட்சியில இருக்கிறவங்க தான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு அப்படியே பாருங்க ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாங்கன்னு பார்த்தா அங்க பாருங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பேசாது பாருங்களேன். சிஎம் தான் காலையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்பதான் வந்தாரு, பார்த்தது ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்ல ஆட்சி, நல்ல அருமையா இருக்கு ஆட்சி, நல்ல சிறப்பான ஆட்சி. இந்த ஆட்சி எப்போ தொடரணும், எப்போ இந்த ஆட்சி இருக்கும். நல்ல அருமையான ஆட்சி, சூப்பரா இருக்கு ஆட்சி. தளபதி பார்த்தேன், சும்மா அருமையா சூப்பரா இருக்கு. சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரியே ஒப்பிக்கிறாரு. அதாகப்பட்டது எல்லாம் போயினுக்குது. அங்க பாருங்க தரையில கப்பல் போயினுக்குது, தண்டவாளத்துக்கு மேலே ட்ரெயின் ஓடினுக்குது, கடலுக்கு மேலே கார் ஓடிட்டு இருக்கு, வானத்துக்கு மேலே ட்ரெயின் ஓடிட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறாருங்க. இதுல வேற பாருங்க அந்த தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்றாங்க இல்லைங்களா. தானா வந்த கூட்டம் எல்லாமே யாரும் கூப்பிட்டுலாம் வரல, எல்லாம் கட்சியில தானா வந்த கூட்டம். சிறப்பான ஆட்சி, எங்க போனா நல்ல மரியாதை ஆச்சு. எங்கேயுமே எப்பவுமே இதே பாட்டு தான் பாடுவாங்க. மற்ற கட்சியை போல கோட்டருக்கும் கோழிக்கும் பிரியாணிக்கு சேர்ந்த கூட்டம் கிடையாது. இது கொள்கை குன்றுகளுக்காக வந்த கூட்டம்னு சொல்லி குரூப்ல மெசேஜை போட்டு கூட்டத்தை சேர்த்திருக்காங்க. நாங்க சொல்ல, அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களே சொன்னாங்க பாருங்க. திருமங்கலம் குரூப்ல போட்டு இருந்தாங்க. நாங்க அந்த ரசிகர் இதுல இருக்கிறோம். குரூப்ல போட்டு இருந்தாங்க. அதாங்க சார் பாத்துக்கங்க, அவங்க தான் காட்டி கொடுத்தாங்க. விஜய் அவர்கள் வராருன்னு குரூப்ல போட்டிருந்தாங்க.
எல்லாரும் வந்துருங்கோ அப்படின்னு சொல்லியே கூட்டத்தை சேர்த்தாங்கன்னு குரூப்ல போட்டதை காட்டி கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஏரியாவுக்கு ஆய்வு பண்றதுக்கு விஜய் அவர்கள் வருகிறார்னு அந்தந்த ஏரியா டிவிகே கட்சியோட மாவட்டம் வட்டம் சதுரம்னு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் ரெடிமேடா இருக்கிறாங்க. எல்லாருமே ரெடிமேடா நின்றுட்டு இருக்காங்க கூட்டத்தை சேர்க்கறதுக்காக. இவங்க மூலமாகத்தான் பாருங்க வாட்ஸ்அப் குரூப் வழியா விஜய் அவர்கள் வருகிறார்னு சொல்லி கூட்டத்தை சேர்த்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட கூட்டம் எங்க கம்மியாயிட போதோ, என்னப்பா நம்ம மவுசு குறைஞ்சு போச்சா அப்படின்னு நினைச்சிட போறாங்கிறதுக்காக இப்பவே பாருங்க குரூப்ல போட்டு கூட்டத்தை சேர்க்கிறாங்கன்னு சொல்லும் போது, அப்ப ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சார சமயத்துல எவ்வளவு குரூப்பை மெயின்டைன் பண்ணி எவ்வளவு பேரை சேர்த்திருப்பாங்கன்னு இல்ல, அதுதான் பண்ணியிருக்காங்க. இப்பவே வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு கூட்டத்தை சேர்க்கிறாங்கன்னு சொல்லும் போது, அப்ப கரூர்ல 3 to 7 மணி வரைக்கும் அனுமதி வாங்கிட்டு 12 மணிக்கு மக்களை வந்து சந்திப்பார்னு பிரஸ் மீட்ல சொன்னார் இல்லைங்களா நம்ம புசி சார், அதை அப்படியே குரூப்ல போட்டிருப்பாங்க இல்லைங்களா. 12 மணிக்கு தளபதி விஜய் அவர்கள் வருவாரு, எல்லாரும் வந்து சேர்ந்துருங்கோ கண்டிப்பா போட்டிருக்காங்க. இப்பவே குரூப்ல போட்டு கூட்டத்தை சேர்க்கறாங்கன்னு சொல்லும் போது அப்ப போட்டிருப்பாங்க இல்லைங்களா. குரூப்ல போட்டு இருந்தாங்க, நாங்க அந்த ரசிகர் இதுல இருக்கிறோம், குரூப்ல போட்டு இருந்தாங்க. அதாங்க சார் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இவங்க தான் வாட்ஸ்அப் குரூப் மூலமா தகவலை கொடுத்து விஜய் வராருன்னு சொல்லி கூட்டத்தை சேர்க்கறாங்க. அப்படி சேர்த்துட்டு இது தானா சேர்ந்த கூட்டம் இவங்களே பாருங்க ஸ்கிரிப்ட் எழுதி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் மடைமாற்றம் பண்ணணும் இல்லைங்களா. காவிரி நீர் பிரச்சனை போயிருக்குதா, ஐயோ போகக்கூடாதே, அங்க பாருங்க விஜய் அவர்கள் போயிட்டு இருக்கார், ரோட்ல வந்துருக்கிறார், ஆய்வு பண்ண வந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்காக வருகிறார், உங்கள் தளபதி வருகிறார், அங்க பாருங்க சார். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? இன்னும் ஒன்று வேண்டும். அந்த பக்கம் பாத்தீங்க இல்லைங்களா, இந்த பக்கம் பாருங்க வேண்டுவதை. அரசியலுக்கு வருகிறார் எங்கள் அக்கா திரிஷா அவர்கள். என்னப்பா பொருளையை கலப்புறீங்க? எங்க பொருளை நாங்க இன்னைக்கு கலப்பி பார்த்திருக்கீங்களா? ஆதாரம் இருந்தா பேசும். இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்துதான் பழக்கமே தவிர புரளியோ பொய்யோ அதெல்லாம் பேசி எங்களுக்கு பழக்கமே கிடையாது. அங்க பாருங்க ஒட்டப்பட்ட போஸ்டர் 70 mm சைஸ்ல ஒட்டியிருக்காங்க போஸ்டர். அந்த போஸ்டரோட தலைப்பு பாத்தீங்களா, அதுதான் அந்த தலைப்பு தான் மிக முக்கியமானது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கும் முதல் மண் எப்படிங்க, முதல் மண் எங்கள் மதுரை, என்றும் மதுரை மீனாட்சி ஆசீர்வாதத்தால் தமிழக சங்க வரலாற்றிலேயே முதல் முறையாக எங்கள் அன்பு அக்கா திரிஷாவிற்கு தமிழக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் சங்கம். நாங்க கூட முதல்ல படிக்கும் போது தமிழ் சங்க வரலாறுன்னு போட்டாங்களோடு பயந்துட்டோம். நல்ல வேலை பாருங்க, தமிழ் சங்க வரலாற்றில் அப்படின்னு போடல, தமிழக சங்க வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் சங்கமாமே திரிஷா அவர்களுக்கு அமைக்கப்பட்ட இந்த சங்கம். நல்லா பாத்துக்கங்க எல்லாரும், நாங்களா எதுவும் தேவையில்லாம வம்பு தும்புல இழுத்து விடலைங்க, இருக்கிற உண்மையா அப்படியே போட்டிருக்கோம். போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அதுவும் பாருங்க ஒட்டப்பட்ட போஸ்டருக்கு இந்த சொந்தமானவர்கள் உருவத்தோட ஒட்டியிருக்காங்க. யாரெல்லாம் அந்த போஸ்டர் ஒட்டினாங்களோ அவங்க போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க போட்டோ எல்லாம் போட்டே தான் பாருங்க பகிரங்கமா ஒட்டியிருக்காங்க. அரசியலுக்கு வாங்க அக்கா, உங்கள் அரசியல் வருகைக்காக தமிழ்நாடே ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது என்பதை போல அரசியல் அழைப்பை விடுக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க. அரசியல் வருகை அனைத்தும் ஆரம்பிக்கிறது மதுரை வாயிலாகத்தான். மதுரையில் தான் முதல் முறையாக எல்லாத்தையுமே தொடங்குவாங்க. அந்த வரிசையில் திரிஷா அக்கா அவர்களுக்கு நற்பணி மன்றம்லாம் வச்சிருக்காங்களாமே, அந்த நற்பணி மன்றம் ஒட்டிய போஸ்டர் தான் திரிஷா அக்கா அவர்களை அரசியலுக்கு அழைக்கிற மாதிரி. என்ன மாதிரி அழைக்கிற மாதிரி? இதை விட பகிரங்கமா ஒட்ட முடியுமாங்க போஸ்டர்? இல்ல இதை விட பகிரங்கமா யாரால் தெரிவிக்க முடியுமா? தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் சங்கம் திரிஷா அவர்களுக்காக அமைக்கப்பட்ட இந்த நற்பணி மன்றமோ சங்கமோன்னு சொல்லி இதை விட பகிரங்கமா சொல்ல முடியுமா? ஏங்க இந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு கடந்து போவீங்களா? அதை விட்டு தேவையில்லாம காவிரி நீர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. எங்க நாட்டுல எவ்வளவு வேலை இருக்குதுங்க. இன்னும் இதை போல எவ்வளவு போஸ்டர் ஓட்டணும், எத்தனை பேர் அரசியலுக்கு கூப்பிடணும், எத்தனை பேரோட சங்கத்தை அங்கீகரிக்கணும், இதையெல்லாம் நீங்க பாப்பீங்களா? தேவையில்லாம நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பத்தி. அதுவும் பாருங்க காவிரி நீர் பிரச்சனை என்னங்க பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு அதை பண்ணல இதை பண்ணலன்னு அங்க பாருங்க சார் ஸ்கூல் பசங்கள்லாம் என்ன மாதிரி கத்துன்னு கத்துறாங்க சார். டிவிகே தானா கத்துறாங்களா இல்ல தானா கத்துறாங்கன்னு சொல்லி நீங்களா கத்த வச்சீங்களா? இவங்களதான் கத்த வச்சிருக்காங்க. அதுவும் பாருங்க கத்த வச்சுட்டு மைக் இருக்குங்களா, அந்த மைக்கு கத்தும் போது மைக்க பாருங்க தலைக்கு மேல பிடிச்சிருக்கிறாங்க. படித்து கொண்டிருக்கும் ஸ்கூல் பசங்களோட படிப்பை கெடுக்கும் விதமாக படிச்சு நிற்கிற பசங்களை கொண்டு வந்து கிரவுண்ட்ல நிறுத்தி டிவிகே மைக் எல்லாம் கொடுத்து கத்த சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி கத்தும் போது நடுவுல நின்று ரசிச்சு பாக்குறது யாருங்க? ஒரு பக்கம் பாருங்க நம்ம அமைச்சர் பிரபு சார் பசங்களுக்கு எல்லாம் டிவிகேன்னு சொல்லி கொடுத்து கத்துறத பாருங்க. அப்படியே வானத்தில் மிதந்து கொண்டு இந்த உலகத்திலேயே அவர் இல்ல, அப்படியே ரசிச்சு எங்கேயோ போயினுக்கிறாரு.
கனிம வளத்துறை அமைச்சர் தானே நம்ம பிரபு சார். அவருக்கு பள்ளிக்கூடத்துல என்ன வேலை சார்? அந்தந்த துறை அமைச்சர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்தந்த துறையோட அமைச்சர்கள் அந்தந்த துறை சம்பந்தமான இடத்துக்கு போயிட்டு ஆய்வு பண்ண போறாங்க. அதை விட்டு சம்பந்தம் இல்லாம வட்டம் சதுரம் மாவட்டம் எல்லாருமே A to Z ஆய்வு பண்ணி போட்டோ எடுத்துட்டு போயிட்டு மாற்றாங்கன்னு பார்த்தா, இப்ப பாருங்க அந்தந்த துறை அமைச்சர்களும் மாறி சம்பந்தம் இல்லாம வேற துறையோட அமைச்சர் வேற இடத்துக்கு போயிட்டு ஆய்வு பண்றாங்க. அப்படி ஆய்வு பண்ண போற இடத்துல தான் கனிம வளத்துறையை கண்காணிப்பதை விட்டு இங்க வந்து கட்சிக்கு விளம்பரம்லாம் தேடுறீங்களே, படிக்கிற பசங்களுக்கு நஞ்சை விதைப்பதை போல டிவிகேன்னு கத்த சொல்லி கொடுக்குறீங்களே. அங்க பாருங்க மண்ணு இருக்கு இல்லைங்களா, மண்ணு கனிம வளத்துறை சார்ந்த அந்த மண்ணு தான். மண்ணை அள்ளோன்னு அள்ளுறாங்க. சாதாரணமா அள்ளுறாங்களா? உங்க வீட்டு அல்லா எங்க வீட்டு அல்லா அள்ளினே இருக்கிறாங்க. ஆனா பாருங்க அதையெல்லாம் கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை. கேளுங்க, புல்லட் வேகத்துல போயிருக்குதுங்க இந்த ஆட்சி. குறையே சொல்ல முடியாத அளவுக்கு, கண்டிப்பா பாருங்க குறையே சொல்ல முடியாத அளவுக்கு, மிச்ச மீதி எந்த ஒரு குறையும் விட்டு வைக்காத அளவுக்கு தான் எல்லாத்தையுமே வாரினுங்கிறாங்க. அப்படி வாடுற வரிசையில் தான் மண்ணை வாடுறாங்க. இதையெல்லாம் பாருங்க கண்டுக்காம சம்பந்தம் இல்லாம ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்க கிட்ட டிவிக்கேன்னு சொல்லி கத்த வச்சுனுங்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்க என்ன சார் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளத்துக்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்றாங்களேன்னு கேட்டா, இங்க வந்து பேசக்கூடாது. தூத்துக்குடியில வந்து அதை பத்தி கேளுங்கன்னு ஓடினார் இல்லைங்களா, அந்த அமைச்சர் சார் பாருங்க இன்னொரு ஸ்கூலுக்கு போயிட்டு டிவிக்கேன்னு சும்மா இருந்த பசங்களுக்கு, சும்மா விளையாடி இருந்த பசங்களை கூப்பிட்டு வச்சு கட்சி பேரை சொல்லி கொடுத்து கத்த வைக்கிறாங்க. துறை சார்ந்து என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு அமைச்சர் இருக்க மாட்டாங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனா பாருங்க ஸ்கூல்ல போய் வாண்டடா பர்பஸா அட்டெண்டன்ஸ் போட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுத்து கத்த வைக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு டிவிக்கேன்னு ஒரு கட்சியோட பெயரை சொல்லி கொடுத்து பேச சொல்றீங்க, கத்த சொல்றீங்க இல்லைங்களா. அப்போ இதே மாதிரி டிஎம்கேன்னு கத்தனா ஒத்துப்பீங்களா? பரவாயில்லைங்களா? இன்னொரு ஸ்கூல்ல இருக்கிற பசங்க ஏடிஎம்கேன்னு கத்தனா ஏத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. ஏன் ஒத்துக்க முடியாது? ஏடிஎம்கேன்னு கத்தனா மட்டும் ஒத்துக்க முடியாத நீங்க, அப்ப டிவிக்கேன்னு கத்தனா மட்டும் ஏன் ஏத்துக்கணுங்க? இப்போ 5 வருஷத்துக்கு ஆட்சி பண்றதுக்கு உங்களுக்கு ஓட்டு தான் போட்டாங்க. யாரும் பாருங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு டிவி கட்சி தான் சொந்தம்னு 100-150 வருஷத்துக்கு யாரும் லீஸ்க்கு எழுதி கொடுத்துல. உங்களுக்கு தான் இந்த தமிழ்நாடு சொந்தம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்கன்னு ஓட்டு தானே போட்டாங்க, எழுதி கொடுக்கல இல்லைங்களா தமிழ்நாட்டை. என்னமோ தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா டிவிக்கே என்கின்ற ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற அந்த கட்சி தலைவர்ல இருந்து எல்லாருக்கும் சொந்தம் என்பதை போல, அவங்களால் தான் இந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு தமிழ்நாடு உருவானதை போல, இவங்க உழைப்பில் தான் இந்த தமிழ்நாடு கட்டமைத்ததை போல, எல்லாத்துக்கும் சொந்தக்காரர்களை போல எல்லா இடத்துக்கும் போயிட்டு சொந்தம் கொண்டாடுறீங்களே. யார் அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது? இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு கல்வியை வளர்த்தார்கள். கல்வியை வளர்த்த காரணத்தினால் தான் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கு. கல்வி வளர்ச்சியில் நமது நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. ஆனா பாருங்க பிரச்சார சமயத்துல நம்ம சிஎம் அன்றைக்கு கட்சி தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாருங்க, இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேறன்னு சொல்லி, அது டிராமாவா உண்மையான்னு சொல்லி தமிழ்நாட்டை ஏன் கேக்குறீங்க? மத்திய அரசு கேளுங்க. இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, மத்திய அரசே பாராட்டும் விதமாக டிவிக்கு ஆட்சி போயினுக்குது அப்படின்னு சொல்லி. உண்மையில் பாருங்க மத்திய அரசு கிட்ட கேட்டு பாருங்க, தமிழ்நாடு கல்வியில் சிறந்தது என்ன மாதிரின்ட்டு மத்திய அரசு ரெக்கார்ட்லயே இருக்குங்க. ஆனா பாருங்க பிரச்சார சமயத்துல கிளாப்ஸ் வாங்கி ஓட்டு வாங்கறதுக்காக கல்வியை சிறந்தது தமிழ்நாடு டிராமான்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பாருங்க இன்றைக்கு தான் தமிழ்நாடு கல்வியில் பின்தங்கி போய் கொண்டிருக்கிறது. கல்வியை வளர்க்க வேண்டிய இடத்துல டிவிக்கேன்னு தனி மனித துதிப்பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. படிக்கும் மாணவர்களின் நெஞ்சத்தில் நஞ்சை விதைப்பது போல கல்விக்கு வழிகாட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க கல்விக்கு என்னப்பா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கல்வி அங்க பாருங்க டிவிக்கேன்னு கத்தனீங்கன்னா நீங்க பரீட்சையில முதல் இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கல்வி அமைச்சர் சார் இருக்கார் இல்லைங்களா, அவரும் பாருங்க அவர் துறை சார்ந்து பேசுவதற்கு பதிலாக அனைத்து துறை சார்ந்த கேள்விகளை கரைச்சி குடிச்சு மண்டக்குள்ள வச்சு திணிச்சுங்கிற என்சைக்ளோபீடியா மாதிரி எந்த துறை குறித்து கேள்வி கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்றேன். என்னப்பா யார் ஓடினது பிரஸ் மீட்ல இருந்து? இல்லங்க புஷி ஆனந்த் அவர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு, தெரிச்சு ஓடினேங்கார. என்னங்க இது அர்ஜென்ட்டா ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய் நிப்பாரு, ரெஸ்ட் ரூமுக்கு கூட போய் நிப்பாருங்க. நாங்க சொல்லுங்க, அவர் தான் சொன்னாரு. அவர் பரபரப்பா ஒரு இடத்திற்கு அவசரமாக சென்று கொண்டிருந்தார். அவர் இந்த துறையில அவருக்கு தெரியாததுல அவர் எல்லாத்தையுமே சரியான நேரத்தில் பேசுவார். ஒரு இடத்துல அவசரமா போன ஒரு மனிதர்கிட்ட இடைநிறுத்தி, நீங்களே ஒரு இடத்துக்கு அவசரமா போறீங்க, ஒரு விழாக்கு போவீங்க, வேற எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு அவசரத்துக்கு போவீங்க,
உங்களுக்கு குறுக்க புகுந்து அது மாதிரி செய்வது வந்து அது நல்லதில்ல. மற்றபடி அவர் இந்த துறை சார்ந்து அதிகாரிகளோடு கலந்து பேசி என்ன மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவர் வந்து பேசுவாரு. நாங்களா சொன்னோம், அவர் தான் சொன்னாரு. மனுஷனுக்கு 1008 அவசரம் இருக்குங்க. அப்படி அவசரமா போய் இருக்கும்போது நீங்க அவசர மனுஷன் நிறுத்தி பதில் கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? அதெல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்கன்ட்டு. இப்போ ஒரு முறை 2 முறைன்னா பரவாயில்லைங்க. எப்பவுமே அவசரமா ஓடிடுவாங்களா? அவசரமான வேலைக்காக ஓடுறாங்க இல்லைங்களா, அதை சொல்றோங்க. எப்பவுமே அவசரம் தானா? இப்போ இதே மாதிரி தான் நம்ம புசி ஆனந்த் சார் கிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொடுத்து கேள்வி கேட்டாங்க பிரஸ் மீட்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டு இருக்குங்க, நாங்க வந்து அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொன்னீங்களேங்க, இப்போ அதை விட மோசமா போயிட்டு இருக்கு, என்னங்க பதில்னு கேட்டாங்க. ஒன்னும் ஏதாவது பதில் சொல்லிக்கணும், நாங்க சரி பண்ணிடுவோம்ட்டு. ஆனால் அதை விட்டு என்ன பண்ணாருங்க அந்த இடத்துல? என்னப்பா கேள்வி அது? இல்ல சட்டம் ஒழுங்குங்க, இதுவும் காதல விழல. யாருமா அது? யாரு? துளசியா? தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க சார். சார், தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தொடர்ந்து எதிர்க்கட்சி குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க. சாரி மேல இடிக்குது சார். சார், தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு எதுக்கு சொல்றாங்களே சார்? ஒண்ணு தெரியாம நடந்து போச்சுங்க, இல்ல நாங்க பொய் வாக்குறுதி கொடுத்துட்டோங்க, நாங்க வந்தாலும் இப்படிதாங்க நடக்கும், யார் ஆட்சியில இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த மாதிரிதாங்க நடக்கும், நடக்கிற குற்றங்களை யாரும் தடுக்க முடியாதுங்க, வேணா குற்றங்கள் நடந்ததற்கு பிறகு எடுக்கிற நடவடிக்கை வேண்டுமானாலும் பாத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு ஓடினா கூட பரவாயில்லைங்க. நாங்க பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டோங்க. பெண்களுக்கு நாங்க வந்தா முதன்மையாக பாதுகாப்பு கொடுக்கோன்ட்டு அநியாயத்துக்கு அபாண்டமா பொய் பேசி ஆட்சியை பிடிச்சிட்டோங்கன்னு உண்மையை சொல்லணும்னா கூட பரவாயில்ல. நாங்க ஏதாவது பண்றோம்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஓடினா கூட பரவாயில்ல. ஆனா பாருங்க, கேட்டுக்கினே இருக்கும்போது என்னப்பா துளசியாம்மா தோ வந்துட்டேன் அப்பவும் அவசரம், அப்பவும் பிரச்சனை, அவசரம், ஓடிடுறாங்க திருச்சி. எந்த அமைச்சர்கள் கிட்ட மக்கள் பிரச்சனை குறித்து கேள்வி கேட்டாலும் நிக்க மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. ஆனாலும் பாருங்க, நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. புல்லட் ட்ரெயின் வேகத்தை விட படு வேகமாக எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஆட்சி போயினுக்குது. அந்த பக்கம் என்னங்க? அந்த பக்கம் என்ன போயினுக்குது? ஜனநாயகம் போயினுக்குதுங்க. ஜனநாயகம் போயினுக்குதுங்களா? ஆமாமா, போகுது, இப்பவும் போயினுக்குது. ஆனா பாருங்க, போற அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை போயினுக்குது. என்ன கூட்டங்க? எங்க விஜய் படம்னாலே கூட்டம் தானங்க இருக்குங்க. கூட்டம் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா? இல்லையே, பிரச்சனை ஏதோ அந்த இடத்துல போயினுக்குது. என்ன பிரச்சனை? எது? ஸ்பைடர்மேன் படத்துக்கு வந்த 300 பேர், அதுவும் பாருங்க மிக முக்கியமாக பசங்களை ஜனநாயகம் படத்தை பார்க்க சொல்லி வற்புறுத்துறாங்களா? எதுக்கு வற்புறுத்துறாங்க? ஜனநாயகம் படத்துக்கு கூட்டம் இல்லையாங்க, நாங்க சொல்றோங்க, தியேட்டர் இருக்கிறவங்க சொல்றாங்க. ஜனநாயகம் படத்தை பார்க்கறதுக்கு கூட்டமே இல்லைங்க. அதனால தான் பாருங்க, 11:30 மணி காட்சி பசங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு 300 பேரை வந்திருக்காங்க ஸ்பைடர்மேன் படத்தை பார்க்கறதுக்காக. டிக்கெட்டை புக் பண்ணிட்டு, அப்படி புக் பண்ண அந்த டிக்கெட்டை பாருங்க மேனிபுலேட் பண்றாங்க. இது 11:30 AM இல்லைங்களே, 11:30 PM. 11:30 PMனு டைம் மாறிடுச்சிங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணணுங்க? ஜனநாயகம் படத்தை நீங்க போய் பாருங்களேன். ஏங்க அது ஏ சர்டிபிகேட் படம் இல்லைங்க, இருக்கட்டுங்க, நாங்க தான் அலோ பண்றோம் இல்லைங்களா. 11:30க்கு ஆக்சுவலா ஆன்லைன்ல 11:30க்கு சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் படம் தான் போட்டிருந்தாங்க. இப்போ அதை நம்பி நாங்க புக் பண்ணோம். டிக்கெட்டா கன்வெர்ட் ஆகும்போது AM வந்து PM காமிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து இங்க தியேட்டர்ல காலைல 10:11 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜனநாயகம் உள்ள அமைச்சாங்க, அதுதான் ஷோ அப்படின்றாங்க. இப்போ பிரசென்ட்ல ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா 11:30க்கு புக் பண்ண டிக்கெட் வந்து 11:45க்கு போட்டிருக்காங்க. ரீஃபண்ட் கேட்டா 1008 கேள்வி கேட்கறாங்க. தியேட்டர்காரங்க எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்காங்க. ஜனநாயகனுக்கு நீங்க போங்க, இது என்ன சார் பதிலா? நாங்க எப்படி இதை ஒத்துக்க முடியும்? ஜனநாயகனுக்கு போறதுக்கு நாங்க எதுக்கு இங்க வந்து போறோம்? ஸ்பைடர்மேன் படத்தை பார்க்க வந்த பசங்களை பாருங்க, ஜனநாயகம் படத்தை பார்க்க சொல்லி வற்புறுத்துறாங்களாம். மீறி போச்சுன்னா டிக்கெட்டுக்கு ரீஃபண்ட்லாம் கொடுக்க முடியாது, தகராறு பண்றாங்களாம். ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் ஓவரா தெரியலீங்களா? ரொம்ப அக்கிரமம் இல்லைங்களா? அக்கிரமம் தான், ஓவரா தான் போறோம். என்ன பண்றதுங்க? கலெக்ஷன் பாருங்க, எதிர்பார்த்த அளவுக்கு கல்லா கட்ட முடியல. எங்க பார்த்தாலும் ஈஎச்சி இருக்குது. ஏங்க ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ரீன்னு சொல்லி பல ஊர்களில் போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டிருக்கோம். அப்படி இருந்து பாருங்க, ஓடுது ஜனநாயகம் படம் ஓடுற தியேட்டர்ல பெட்டர்மென்ஸ் லைட்டு தான் வேணுமா? ஸ்பைடர்மேன் படம் தான் பார்க்கணுமா? ஏன் ஜனநாயகம் படத்தை பார்க்க மாட்டீங்களா? இல்லைங்க, அது ஏ சர்டிஃபிகேட் படங்க, இருக்கட்டுமே, என்ன இப்போ நாங்க தான் சொல்றோம் இல்லைங்களா, போய் பாருங்கன்னு. எப்படிங்க ஒரு ஏ சர்டிஃபிகேட் 18 வயதுக்கு மேல இருக்கிறவங்க பார்க்கணும்னு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த படத்துக்கு பசங்களை அனுமதிப்பாங்க? ஏற்கனவே பாருங்க, விதி சட்டம் மரபு எல்லாத்தையும் மீறி தான் இந்த 18 வயதிற்கு மேற்கொண்டவர்கள் பார்க்கிற ஜனநாயகம் படத்துக்கு பசங்கள்லாம் அனுமதிச்சாங்க. இப்ப பாருங்க, பகிரங்கமா பிரஸுக்கு முன்னாடி போங்க போய் பாருங்கன்றாங்க. ஸ்பைடர்மேன் படத்திற்கு பதிலாக ஏற்கனவே ஸ்பைடர்மேன் வந்து தான் பாருங்க ஜனநாயகம் படத்துக்கு காத்து வாங்கிடுச்சு. 4 நாள்ல 309 கோடி இந்தியாவில் மட்டுமே ஸ்பைடர்மேன் கலெக்ஷன். உலகம் முழுக்க பாருங்க 8000 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆயிருக்கு. உலகமே பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் பிரம்மாண்டமான ஸ்பைடர்மேன் படத்தை பார்க்க வந்த பசங்களை ஜனநாயகம் படத்தை பார்க்க சொல்லி வற்புறுத்துறாங்க இல்லைங்களா. இதை விட என்னங்க இருக்கு? புல்லட் ட்ரெயின் வேகத்தை விட படு வேகமா போயிட்டு இருக்கிற இந்த ஆட்சியில குறையே சொல்ல முடியாதுங்க. ஏன்பா என்னப்பா அப்ப இதெல்லாம் குறையே இல்லையா? குறையே கிடையாதுங்க. எதில் தான் குறை இல்லை?
எங்களுக்கு ஓட்டு போட்டதுல குறை இருக்கு, எங்களுக்கு கொடுத்த சீட்டோட எண்ணிக்கையில குறை இருக்கு, எங்களோட ஆட்சி அமைந்ததுலயே பாருங்க மைனாரிட்டி குறை இருக்கு. அப்படி எல்லாம் குறை இருக்கும் போது நாங்க ஏதாவது ஒரு வகையில குறை இல்லைன்ட்டு சொல்லி தப்பிக்க தானே முடியும், குறையே சொல்ல முடியாது. புல்லட் வேகத்துல இல்ல வேண்டாம், இதுக்கு மேல சொன்னதையே சொன்னா நண்பர்களுக்கு பொறுமை இல்லாம போயிடும். ஆனாலும் நீங்க பாருங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. புல்லட் வேகத்துல இந்த காணொலி நிறைவு செய்யும் நேரம் வந்து விட்டது. இல்லைங்க, நிறைவு பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை. இன்னும் என்னப்பா பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாங்க சொல்லினுக்கிறோம். என்ன பிரச்சனை? இல்லைங்க, மக்கள்லாம் ஆஹா ஓஹோன்னு பாராட்டின்னு இருக்காங்களாம். எந்த ஒரு குறையுமே இல்லாத இந்த ஆட்சியை குறித்து பாராட்டாங்களா? பாராட்டுனா எங்க போடுங்க. விஜய் சார் வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒண்ணுமே பிரயோஜனமே இல்ல. திடீர்னு எப்ப கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எங்களுக்கு எப்பவுமே 5000 வரும், இந்த வாட்டி 8000 கட்டிருக்கோம். 1 ஹவருக்கு ஒன்ஸ் கரெக்டா டைம் முடிச்சு கட் பண்ணிடுவாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் அதிகமா அது நடக்குது. ஏடிஎம் ஆச்சுன்னா டிஎம் ஆச்சுன்னா கிடையாது. இப்போ ஒரு ஆட்சியில் வந்து டபுள் மடங்கு ஆகிருக்கு. இந்த 2 மாதங்கள் தான் டபுள் மடங்கு ஆகிருக்கு. 200 ரூபாய்க்கு ஃப்ரீ அப்படி சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? சரியில்லை. ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நைட்ல அது தூக்கத்துல நைட்ல தான் கரண்ட் ரொம்ப வோல்டேஜ் 10 மணிக்கு மேல தான் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப அதிகமா தான் இருக்கு இந்த வாட்டி. அவ்வளவு யூஸும் பண்ணல நாங்க. நைட் நேரம்லாம் சில நேரம் தூங்க முடியல, ஷீட் போட்டு வைக்கலாம், ரொம்ப கஷ்டம். என்னப்பா இது பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் போடுறீங்க? உண்மையே அதெல்லாம் போடாதீங்கப்பா. புல்லட் வேகத்துல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுல ஆட்சி போயிருக்கிற இந்த ஆட்சியை குறித்து ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துக்களை புல்லட் வேகத்துல நீங்க தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.